3 துறைகள் மக்களை பாதிக்கும்படியாக இருக்கிறது. 3 துறைகள். ஒன்று நீதித்துறை, இரண்டாவது நிதித்துறை, மூன்றாவதாக உளவியல் துறை. இது எல்லாமே உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். தான் எப்படியாவது எதையாவது பேசி சொல்லி நம்ப வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதில் வெற்றியும் பெறுகிறார்கள், சிலர் தண்டனையும் பெறுகிறார்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 3 துறையும் மலிந்துவிட்டது. உளவியல் துறை என்பது ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடியது தான் உளவியல். அதில் அதிகமாக பொய்கள் இருக்கும், உண்மைக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. அது கடவுள் நம்பிக்கை குறிப்பாக. ஏனென்றால் அங்கே சொல்லப்படக்கூடிய அனைத்துமே கதைகள்தான், பொய்கள்தான். அதை ஏன் நான் கண்டிக்கிறேன், அதை திரும்ப 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 வெவ்வேறு வழியாக நான் பேசுகிறேன் என்றால், உண்மையை விரும்புபவர்களுக்கு இது பிடிக்காது. மெய்யியல் அதுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு விஷயம். இரண்டாவது, எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் என்பது என்ன? அதுதான் உண்மை, அதுதான் ஞானம். அது இல்லாததினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளுமே. எனவே இந்த 3 துறைகளையும் தெரிந்து கொண்டு விட்டால் நாம் அதிலிருந்து தப்பித்து விடலாம், அதில் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.